ஹாய் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் மற்றும் சீமான் இடையே போயிட்டுருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தில் சீமானுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் எங்கேருந்து மோதல் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். வருண்குமார் அவர்கள் சீமானை பற்றி சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான சில பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருண்குமார் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மேலே அப்படி என்ன கோபம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அப்படியே கோபம் இருந்தாலும் அதை இந்த டைமில் வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்போ வர அதை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு சீமான் மேலே கடும் கோபத்தில் இருக்காரா வருண்குமார்? எஸ்பியாக இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ உயர் பதவி வர வந்துட்டார். இன்ன அளவுக்கும் நான் சீமானை விட மாட்டேன், நான் பதவியை விட்டே போனாலும் பரவாயில்ல, நான் ரிட்டையர்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நான் கோர்ட்டில் போடுற வழக்கு நான் தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன், இந்த வழக்குக்கும் என்னுடைய பதவிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது என்னுடைய தனிப்பட்ட வழக்கு, நான் ஒரு சாமானிய மனிதனாக போடக்கூடிய வழக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வருண்குமார். இதில் வருண்குமார் நான் கோவப்படுறதுக்காக முக்கியமான காரணம் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைமில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி இஷ்யூ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான ஒரு முக்கிய காரணம் சாட்டை அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அவதூறு பரப்பி வீடியோவை சாட்டை வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி செல்ஃபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட பெண்கள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு ஒரு ஹாஸ்டல் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் தனியார் ஹாஸ்டலில் தான் அந்த பெண்கள்லாம் இருக்கணும், ஷிஃப்ட் கணக்கில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃபாக்ஸ்கான்லேருந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வந்து ஹாஸ்டலில் உணவு அருந்திட்டு அந்த பெண்கள், சில பெண்களுக்கு வந்து மயக்கம் ஏற்பட்டிருக்கு, வாந்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 8 பெண்களையும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அனுப்பி வச்ச அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்குது. பெண்கள் சிகிச்சை தான் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளவே இங்கே ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. 8 பேர் ஒரு உயிர் போயிடுச்சு, ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் மிகப்பெரிய வழக்கு தொடுக்கணும், இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பூகம்பமாகவே வெடிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நியூஸ் சேனல்ஸ், மீடியா எல்லாமே பெருசாக்கிட்டாங்க இந்த விஷயத்தை. இந்த விஷயத்தை எடுத்து பேசின சாட்டை அவர்கள் ஒரு ஆராயாமல் எதுவுமே பண்ணாமல் எல்லா மீடியாஸையும் சொன்னது சாட்டை அவர்களும் சொன்னாங்க. அந்த ஒரு வீடியோவில் 8 பேர் உயிர் இழந்துட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் முன்னோடியாக வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சாட்டை அவர்கள். அந்த வீடியோவினால் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு, அதாவது மிச்ச பெண்கள் ஷிஃப்ட்டுக்கு 1500 பெண்கள் கிட்ட வந்திருக்காங்க. இந்த பெண்கள் சாட்டை அவர்களுடைய வீடியோ மட்டுமே முன்னோட்டாக எடுத்து நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள் சொல்லலை. ஆனால் வருண்குமார் அவர்கள் சொல்கிறார், சாட்டை வீடியோ வெளியிட்டதுனால தான் இந்த பெண்கள் வந்து போய் ரோட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை பெங்களூர் ஹைவேஸ் ரோட்டில் 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் மாஸ்கோட, அதாவது கொரோனா டைமில் மாஸ்கோட அங்கே போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னோடனே மிகப்பெரிய இஷ்யூ ஆகுது. அப்போ வருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ்லாம் கிடையாது, எஸ்பியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திருச்சி எஸ்பி, அது மாதிரி சுற்றி உள்ள எஸ்பிகளை எல்லாரும் சேர்ந்துமே நாங்கள் இந்த இஷ்யூவை கட்டுப்படுத்த பார்த்தோம். அப்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இந்த ஒரு வீடியோனால தான் பெண்கள் இப்படி கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு ஆதாரமாக வச்சு நாங்கள் சாட்டை அவர்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண கிளம்பி போயிட்டாங்க. கைது பண்ண கிளம்பி போய் சில பல வழக்குகள்லாம் போட்டு சாட்டை அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்த பிறகு அப்போ தான் சீமானுக்கும் எங்களுக்கும் மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீமானோட கட்சி நிர்வாகிகளையும் சரி, கட்சிக்காரங்களையும் சரி தொட்டா வந்து அவர் ரொம்ப பொங்குறாரு அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் நாங்கள் கேட்க தான் செய்வோம், ஆனால் நாங்கள் இது ஆளும் கட்சி தப்பு பண்ணால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து சொல்கிறது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. நாங்கள் யார் தப்பு பண்ணாலும், நான் ஆட்சி பதவியில் இருந்தப்போ நான் கண்டிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன், இப்போ நான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், யார் தப்பு செஞ்சாலும் சரி உடனடியாக அரெஸ்ட்டும் நடக்குது. காவல்துறை மேலே அப்படி ஒரு புகாரை வந்து சீமான் செலுத்த முடியாது. ஒரு தனிநபராக இருந்துட்டு மொத்த காவல்துறை மேலேயும் இப்படி ஒரு புகார் செலுத்துறது, தனிப்பட்ட முறையில் என்ன வந்து மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. சாட்டையை கைது பண்ணதுனால தான் சீமானுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் மோதல் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ஐபிஎஸ் பதவி, இப்போ உயர் பதவியும் அவருக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஐபிஎஸ் பதவி கிடைச்சதை பற்றி பார்க்கலாம். நான் கஷ்டப்பட்டு படித்து விளையாண்டு அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து அவ்வளோ வந்த பதவியை சீமான் அவர்கள் ஈஸியாக நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, உடனே அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்னையே இவர் இப்படி சொல்கிறாரு, சாமானிய மக்கள் இவருக்கு ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. சட்டையை கழட்டி வச்சுட்டு வான்ட்டு சீமான் எப்படி சொல்லலாம்? அப்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் பொறுப்புலேருந்து நீங்கள் இறங்கிட்டு வாங்க, தலைவர் பொறுப்பையை திறந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் சொன்னால் சீமான் அவர்கள் என்ன செய்வார்ன்ட்டு இப்போ நான் கேட்கேன். வருண் அவர்கள் கஷ்டப்பட்டு
படித்து உழைச்சி வாங்கின பதவியை, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்த பதவியை எடுத்தோடனே வந்து ஐபிஎஸ்ஸை போடலை, கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் வரை வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அந்த மனசில் எவ்வளோ வலி இருக்கும், அந்த வலியோடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். இந்த வார்த்தையை சீமான் சொன்னது ரொம்ப தப்புன்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட், மைக்கில் புலி மற்றதெல்லாம் எலி அப்படிங்கிற மாதிரியும் வருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது மைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு நல்லா வீரமாக பதில் சொல்கிறாரு. மைக்குக்கு பின்னாடி போய் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதே கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதாவது ஒரு மாதிரி பம்மி 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 தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேமராக்காக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பொருள் எடுத்துக்கலான்ட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் கொலை மிரட்டல், அதாவது என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த கொலை மிரட்டல் விடுத்த ஆட்களை நாங்கள் கைது பண்ணோம் பார்த்துக்கோங்க. இதுக்கும் சீமானுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதை வந்து கைது பண்ணோம் பார்த்துக்கோங்க. கைது பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சா ஜாமீன் எடுக்க வர்றது யார் வரணும்? இவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது வரணும் தானே. ஜாமீன் எடுக்க வர்ற ஆட்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவங்களுடைய வக்கீல், அஃபிஷியல் வக்கீல்ஸ் வந்து ஜாமீன் எடுக்க வராங்க. ஏய், எங்களுடைய கட்சிக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் எடுக்க வரும்போது தான் தெரியுது இவங்களும் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவன்ட்டு. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த வக்கீல் வந்து அவருடைய தொழிலை பார்க்குறாரு, இவங்க கட்சிக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்கிறதா வருண்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த கைதான, அதாவது கொலை மிரட்டல் விடுத்து கைதான இவங்க எல்லாருமே கட்சி அலுவலகத்திலே குடியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வருண்குமார். நான் இந்த பதவியை விட்டே ஓய்வு விட்டாலும் சரி, சீமான் அவர்களை ஒரு வழி ஆக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த இஷ்யூ என்ன தான் நடக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியல. இன்னும் சீமான் அவர்கள் இதை பற்றி பேசுகிற மாதிரியும் தெரில. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை நான் இல்லைன்னு மறுக்கவே மாட்டேன். ஆனால் சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பேசுனது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த டைமில் எதுக்கு இவர் பேசுகிறாரு? கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இஷ்யூ நடந்து. அந்த 3 வருஷத்தில் எப்போ வேணால் பேசிக்கலாமே, எதுக்கு இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வராருன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய வழக்கை எப்படியாவது திசை திருப்பியாக வேண்டும், ரொம்ப தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு, இப்படியே போயிட்டு இருந்தால் தமிழ்நாடு உருப்படாது, எப்படியாவது திசை திருப்பணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே டபுள் மைண்டடாக இருக்குது, ஒரு வேளை இருக்குமோ இருக்காதான்ட்டு. ஸோ உங்கள் கருத்தையும் நான் கேட்க விரும்புகிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சீமான் அவர்கள் வருண் அவர்களை பற்றி பேசின சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். வருண்குமார் அவர்களை எப்படி சொல்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் இவர் வந்து சாதி ரீதியாக செயல்படுறாரு, குறிப்பிட்ட சாதியை மட்டும் உயர்த்தி வச்சு சில சாதிகளை கீழே வச்சு செயல்படுறாரு வேலையில். அதுக்கு வருண்குமார் அவர்களுடைய பதில், நான் எல்லா கட்சிகளும் தவறு பண்ணால் கண்டிக்கிறோம், எல்லா கட்சிகளும், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்கட்சிகளும், ஆட்சியில் இல்லாத கட்சிகளும் எதிர்கட்சியாக இல்லாத பிற கட்சிகளையுமே நாங்கள் கண்டிக்கிறோம், தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வருண் அவர்கள் சொல்கிறாங்க. கட்சிக்காரங்களை கைது பண்ணுறது மூலமாக சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ரொம்பவே இதாவார். அவர் தனிப்பட்ட முறையில் அதை பர்சனலாக எடுத்துக்கொண்டு காவல்துறையினரையும் மிரட்டுறாரு. என்ன இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கிற என்ன எப்படி மிரட்டுறாருன்னா, கீழே உள்ள காவல்துறையினே பாவம் சீமான்ட்ட மாட்டினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் இவர் வச்சுருக்காரு. இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையே நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா கீழ்மட்ட சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்ட்டு எனக்கு தெரில. இதுக்கு வந்து அவங்க வருண்குமார் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னோடய வாழ்நாள் முழுக்க போனாலும் சரி, நான் இந்த வழக்கை விடுறதா இல்லை, யார் மேலே தப்பு இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் வருண்குமார் அவர்கள் கரெக்டாக பேசுகிறோம், நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன் அப்படிங்கிற நேரத்துலலாம் சீமான் இவர் வந்து தமிழனா ஃபஸ்ட்டு, ஏன் தமிழனாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் வந்து கேள்வி கேட்கணுமா, நல்லது பண்ணுமா அப்படின்னு எதுவும் கிடையாது, இத்தனைக்கும் அவர் தமிழன் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய அப்பா இதே ஊரில் எக்கனாமிக்ஸ் டீச்சராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய ஃபேமிலியே தமிழ் ஃபேமிலி தான். ஒருவேளை நான் தமிழ் ஃபேமிலியாகவே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் தமிழனான்னு என்னை கேள்வி கேட்க முடியாது, நான் எப்போ இங்கே உள்ளே வந்தனோ அப்போவே நான் தமிழன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் அவர்கள் தைரியமாக சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவரும் தமிழர் தான். நல்லது பண்ணுறதுக்கு எதுக்கும் தேவை தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு தேவையில்லை நினைக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. இவரை வந்து இவர் தமிழ் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவர் பொய் தான் சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அதை மாதிரி இதுவும் தமிழனே இல்லை, இவர் பேச்சு எது கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் வந்து இப்படி ஒரு பிளாக் போடும்போது மக்கள் அதை ஈஸியாக நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்காது.
சாட்டை அவர்களை கைது செஞ்ச போது அந்த ஒரு வீடியோவில் இருந்த முக்கியமான குறிப்பு, இந்த 8 பேர் வந்து ஃபஸ்ட்டு கொரோனா நிறைய பேர் செத்துட்டு இருந்தாங்க. இந்த 8 பேரை கொன்னுட்டு அதாவது இறந்து போயிட்டாங்க. இந்த 8 பேரை இவங்க எல்லாரும் 8 பேரும் கொரோனாவில் தான் செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா பேட்சில் இவங்களை டிஸ்போஸ் பண்ணுறதா திட்டமிட்டிருந்ததா சாட்டை அவர்கள் சொல்லியிருந்தது ரொம்பவே பெரிய ட்ரெண்டாகி தான் இந்த இவ்வளோ பெரிய மோதல் நடந்துச்சு. இந்த மோதல் சாட்டையை கைது பண்ண காரணமாக சீமான் அவர்கள் போய் இங்கே பேசியிருக்காங்க. பேசும்போது தான் வருண்குமார் அவர்கள் எதுக்குமே ஒத்தாரல அப்படின்னு சொல்லி கைது பண்ணப்போ தான் இப்போ ஒரு மோதல் வெடிக்கி. இப்போது இந்த விஷயத்தில் வருண்குமார் அவர்களுக்கும் சீமானுக்கும் எப்படி சம்மந்தம் உண்டாச்சு அப்படின்னா, வருண்குமார் அவர்கள் சீமான் வந்துட்டு இந்த விஷயமா அங்கே போய் பேசும்போது ஃபாக்ஸ்கான் கம்பெனியை வருண்குமார் அவர்கள் பாதுகாக்க பார்க்குறாரு, காப்பாற்ற பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர் சொல்கிறாரு, நான் இல்லை, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்த விஷயம், யாரும் இறந்து போகலை, முக்கியமான விஷயம், அது ஒரு வதந்தி. அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் உணவு நல்லா தான் இருக்குது, அந்த ஒரு நாள் அந்த எந்தோ ஒன்று தவறு நடந்த காரணத்தினால இப்படி நடந்திருக்கு, இதுக்கு ஃபாக்ஸ்கான் கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருண் சைட்லேருந்து சொல்கிறாங்க, போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சீமான் அவர்கள் இல்லை, இது வந்து ஆளும் கட்சி வந்து இவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு செயல்படுறாங்க, அந்த 8 பெண்கள் இறந்து தான் போயிட்டாங்க, அது வந்து இவங்க உணவு சாப்பிட்டு இறந்த பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்ல, இன்னும் எத்தனை வழக்கில் நாம் தமிழர் கட்சி அது அப்படியே போயிடுச்சு. இன்னும் எத்தனை வழக்கில் நாம் தமிழர் கட்சியினரை கைது பண்ணாலும் சீமான் அவர்கள் இந்த 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 ஒரு விஷயத்த சொல்லி தனிப்பட்ட முறையில் தாக்கிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு நீ இப்படி பண்ணதானே, நான் வந்து இப்போது என்னுடைய ஆட்களை நீ அரெஸ்ட் பண்ண நான் இந்த கேள்வி எழுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் மிரட்டுறது ரொம்ப ரூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருண்குமார் அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய மாற்றம். அதாவது அரசியலே கவுந்துட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனையாக மீடியா சைடில் பேசப்பட்டுருக்கு, பேசப்பட வேண்டிய விஷயம்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஏதாவது சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் இறப்புவார், அப்போது நம்ம மீடியா பிடிச்சி நொங்கெடுப்பாங்க. அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது மாதிரி அடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிரேம்குமார் ரிப்போர்ட்டர்.